ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அப்பா மாட்டிக்கிட்டு இருக்காப்புல. நான் மாட்டிக்கிட்டு தான்டா இருக்கேன் உங்கள்கிட்ட. ஆமாம், மாட்டிக்கிட்டு தான் இருக்கீங்க. சொல்லுங்கள் சார், உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டம் இருக்குன்னு சொல்லுங்கள் சார். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி சரி, வகுந்து விடுவேன். சரிங்க சரி. எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். வாழ்க்கையே கஷ்டத்தை நட்டவே டைட் பண்ண முடியாத அளவுக்கு கஷ்டம் இருக்குது. வாழ்க்கையே கஷ்டத்துல தான் இருக்கு. சரி சார், உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருக்குது? வாழ்க்கையே கஷ்டம் தான் இருக்குன்ட்டு அப்புறம் வாழ்க்கை என்ன கஷ்டம் இருக்கு. சரி சார், நான் அப்படியே ஓரமாக போய் மற்றவங்ககிட்ட கேட்குறேன். நான் டெய்லி ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு போனால் ஹோம்ஒர்க் எழுத சொல்கிறாங்க, படிக்க சொல்கிறாங்க. எனக்கு வாழ்க்கையே வெறுத்துருச்சு. குட் ஜோக். பாடா படுத்துறாங்க, வாழ்க்கையே வெறுத்துருச்சு. ஐயோ, மாற்றி எடுத்துட்டேன். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. ஹலோ ரைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட். கொண்டு போய் டிராக்டர்ல விட்டுரு ஃப்ரெண்ட். முன்னே தரலாம். ஏதோ பென்ஸ் BMW கார்ல விட்டா கூட ஏதோ 10-5 தேரும். 15 தேருமாமா, இவ்வளவு பத்தியா? நானே தெரியல. டிராக்டர்ல கொண்டு போய் விட்டா அவங்களே பாவம் கஷ்டப்படுறோம் அப்படின்றாங்க. மைக் உங்க அம்மாட்ட கொடுத்துரு. தாங்கம்மா, நீங்க தான் தெரியுது. நான்லாம் குத்துறேன் ஆல்ரெடி உள்ள நான் நல்லா பேசுறேன், கேக்கும் நல்லா கேக்கும். கேட்காதுமா, நான் சென்டர்ல இருக்குமா. கேக்கும்னா நான் என்ன இப்படிதானே பேசுறேன். என்கிட்ட தள்ளி விடுறதுலே குறியா இருக்காது. மூடிட்டு உட்காரு. கீழே இது போட்டுறத கம்மிட்டு. தாங்கள் கூற விரும்புவது என்ற வென்றால் அப்படின்னு மூஞ்சே தெரியல. எப்படிதான் பேசுறீங்க வயலதான். அப்ப நின்னுட்டு வரோம். வைத்தியக்காரன் வயிற்று மேல உட்காந்து எல்லாத்துக்கும் கேட்கட்டும் அம்மா எப்படி கத்துறாங்கன்ட்டு. ஆமா ஃப்ரெண்ட், பாருங்க என் பொண்டாட்டி தொந்தரவு தாங்க முடியல. பேசுங்க. இன்னைக்கு நம்ம அவனும் விட்டுறாத தயவு செஞ்சு. அப்படியே இப்ப கையோட விட்டுறலான்னு பார்த்தேன். கைய வெட்டி வீசிட்டு வந்துருவான். கையோட விட்டுருவான் அப்பா. அப்படியே மூஞ்சே தெரியலமா. மூஞ்சி தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க மூஞ்செல்லாம் பார்த்து நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க நினைப்பீங்க? பேசுறத மட்டும் கேட்டு என்னோட பேய் ரெண்டு பேச. நான் எந்திரிச்சு உட்காந்தா அவங்க வயிற்று மேல உட்காரன்றாங்க. நான் பாட்டுக்கு நின்றுட்டு தான் வரேன். காலில் புண்ணோட மைக்கு தூக்கி சட்டைக்கு முன்னாடி மாட்டிட்டேன். அம்மாவுக்கும் கேட்கும். எப்படி ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நீங்க ஹெல்மெட்ல மாட்டிக்கிறது எனக்கும் கேட்கும். ஹெல்மெட்ல நான் எங்க மாட்டிருக்கேன்? அப்புறம் இந்த இடத்துல தான் மாட்டிருக்கேன். ஹெல்மெட்ல மாட்டீங்கன்னா இங்க மாட்டீங்கன்னா அது காத்து நாய்ஸ் அதிகமா கேட்கும். இங்க மாட்டாலே உனக்கு கேட்கும். எப்படி பார்த்தாலும் கேட்குது. அம்மாவுக்கு கேட்க மாட்டேங்குது. அதான் தூக்கி சட்டைக்கு முன்னாடி மாட்டிட்டு அவங்க மாட்ட மாட்டாங்க. நொங்கு கடையில கம்மன் நொங்கு குடிச்சிருக்கலாம். இவங்க தான் வராளிரா நவுந்து வராளிரா முன்னால. எப்படா பிரேக் அடிப்பா நகர்ந்து வரலான்னு பாக்குறாங்க. தள்ளி உட்காருங்கம்மா கம்மனு. தள்ளி உட்காரணும். தள்ளி விட்டு பின்னாடி பேக்கெல்லாம் தள்ளி விட்டு தான் உட்காரணும். இப்பதான் இழுத்து கட்டி முன்னால கட்டியாச்சு. இழுத்து கட்டிருக்காங்க. நெத்தி மட்டும் காமிச்சு என்ன பண்ண போறேன்? உங்களுக்கு வைக்கணும் இங்க தான்டா கேமரா வைக்கணும். இங்க எவ்வளவாவது வைக்கணும். அம்மாவும் நானும் தெரியும். நான் எக்ஸ்டெண்டர் வாங்கி போடுங்க. அவ்வளவு செலவு பண்றீங்க வண்டிக்கு. ஒரே தேன் மாதிரி எங்க இருந்து வாங்கிட்டு வந்த? தேன்கோட்ல தான். அந்த மாதிரிலாம் செலவு பண்றீங்க பைக்குக்கு. இது வாங்கி செலவு பண்ண மாட்டீங்களா? பேச தெரியும். முருகேசா தேன் மாதிரி இருக்கேன். முருகேசா தேன் மாதிரி இருக்கு. பெட்ரோல் எங்க வாங்கிட்டு வந்த? பெட்ரோல்ல சரக்கு தேனு மாதிரி இருக்க. எங்க வாங்கிட்டு வந்த? தேன்கோட்ல தான். நம்ம என்ன நகமம் கடையில சாப்பிடலாமா இல்ல அங்க போய் மீன் குழம்பு சாப்பிடலாம்? அங்கன பிரியாணி வாத்து பிரியாணி இருக்கான்னு பாரு. வாத்து பிரியாணி. அங்கன கடை வாத்து பிரியாணியா அப்படிங்கல. கடையில சாப்பாடு நல்லா இருக்கும். ஓகே ஓகேல. ஒரு கல் ஒரு கண்ணாடியில என்ன அங்கன கடை வாத்து பிரியாணியா அப்படிங்கல. சாப்பிடுறத பத்தியே பேசிட்டு இருக்காடா. மனசே இல்லடா இவ. நாட்டுக்கோழி விருந்து கடை வரப்போகுதுமா. வருங்க அவ்வளவுதான். நேரம் இருக்குமாமா. அது போட்டோ தானே நல்லா இருக்கு. நேர்ல நல்லா இருக்க மாட்டேங்குதுதான். பாருங்க, இந்த மாதிரிலாம் சாப்பிடணும்னு ஆசை. கூட்டிகிட்டே போக மாட்டேங்குது. கூறு கூறையா இருக்காங்க. நாட்டுக்கோழி லைவா சமைச்சு லைவா கொடுப்பாங்களா, நல்லா முன்னால குடிக்கிறாங்களா? என்ன நெகமத்தை சாப்பிடலாமா? அங்க போய் ஆலியார்ல ஒரு மீன் குழம்பு கடை பார்த்துருக்கேன், நல்லா இருக்கும். சோளம் ஆலியார் போயிடுவோம். சேரனா சோழனா? சோழன். அப்பெல்லாம் சேரன்றாங்க, இப்பெல்லாம் சோழன் நினைச்சுங்கிறாங்க. நல்லா இருக்குன்னாங்க. ஒரு 4-5 கடை பார்த்துருக்கேன். காது நான் தான் சொல்லிட்டேன்ல, செவிடாகி தான் நீ வரப்போற பாரு. வரப்போ பேசுறேன். நானும் தான் மெதுவா பேசுறேன். உங்க காதுக்கு தான் அஃபெக்ட் ஆகுதா? இல்ல இல்ல, அவங்க வந்துட்டு நானும் தான் வாழ்றேன் அப்படிங்குவாங்க. 4-5 கடை பார்த்துருக்கேன். எவ்வளவு டைட் வச்சாலும் நட அந்த பக்கம் நகர்ந்துக்குது. அதுக்கு ஒண்ணு பிடிக்கலையா? உளுந்தா அந்த 2 ஸ்பீடு பிரேக்ல எதுக்கு பாதி ரத்தக்கட்டு உடஞ்சிருச்சு. இன்னொரு ஏத்துல வச்சுக்கோ, மீதியும் உடஞ்சிருக்கும். அப்போ ஒட்டு ஏத்துக்குப்பா. வர்றா இப்ப போடுறா.
இப்ப கொஞ்சம் சரி. வயசுல பாருங்க எப்படி கேட்கணும் பாருங்க. எந்த கை அடிபட்ட கைன்னு கேட்டாங்க. இந்த சைடு கையை பிடிச்சிருக்காங்களா, இந்த சைடு கையை பிடிச்சிருக்காங்களா, அதான் படி. இந்த கையில தான் எனக்கு அடிபட்டிருக்கு. ஃப்ரூட் ஜூஸாவது குடிக்கலாம் சாப்பிட்ற வரைக்கும். பசிக்கும் இல்ல. மிளகா பஜ்ஜி சாப்பிட்டு நல்லாவே இல்லை, காஞ்சு போயிருந்துச்சு. நல்ல வேலை நான் போனதுலாம் ஜூஸ் எடுத்துட்டேன். ஒன்றும் அம்மா மாதிரி தான் நானும் பண்ணணும். நீங்க எப்படி பண்ணா வாங்கிக்கிறீங்க புரியுது. போனது நீங்க மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிறீங்க, அப்பானால எதுவும் சொல்ல முடியல. அப்படிலாம் இல்ல, ஒரு அளவுக்குத்தான் பொறுப்பேன். அப்படிதான் கடைக்கு போனாலும் அம்மா பாட்டுக்கு ஏதாவது சொல்லிடுவாங்க, நீங்க பாட்டுக்கு வந்து போயிட்டு ரெஸ்ட் ரூம் போறீங்கன்ட்டு. நான் அதான் புரிஞ்சுக்கிட்டேன். போனது நம்மளுக்கு பிடிச்சது பிஸ்னஸ் இருக்கு, அவங்ககிட்டயே சொல்லு. அதே அவ்வளவு நாளைக்கு வாங்கி தருவேன் நினைச்சு. அவன் என்ன தின்னா அப்படியே வேற ஏதாவது சாப்பிட்டு இருந்தானா செவ்ல சேர்த்து இருக்கிருப்பேன். கடிச்சிருப்பேன், போடான்ட்டு வந்திருப்பேன். நான் பாட்டுக்கு அந்த கடையில போய் சொல்லிருங்க, போட ஃப்ரீதான், கவர்மெண்ட் பஸ் ஃப்ரீதான். நான் பாட்டு இறங்கி போயிருக்கேன். பெண்ணானே சாப்பிட்டா இருப்பேன்னு நினைக்காது. உங்க அம்மாவை நான் என்னைக்குமே பெண்ணுன்னு நினைச்சதே இல்லையா? அப்புறம் பெண்கள் தான் நினைச்சிருக்கீங்களா? இப்ப சேலை கட்டின ரவுடியாச்சே சகல, அந்த மாதிரி தான் நினைச்சிருக்கேன். சுடிதார் போட்ட ரவுடியாச்சே. சுடிதார்ல பட்டர்ஃப்ளை நம்ம போட்டுருக்காங்க, காட்டுக்கு பறக்குது. பட்டர்ஃப்ளை பறக்குது. இங்க ரெண்டு துணியை கிழிச்சு இங்க ஸ்டிச் பண்ணிட்டாங்க, இங்க ஒட்டி அடிக்க ஸ்டிச் பண்ண மறந்துட்டாங்க. இங்க இருக்கிற ஸ்டிச் மட்டும் அப்படியே விட்டாங்க, பட்டர்ஃப்ளைட்டாங்க ஓட்டாங்க. பசங்களுக்கு எல்லாம் காலர் இருக்கும்ல இந்த மாதிரி, அது பெருசா இருந்துச்சுன்னா அப்படி இருக்கு. டப்ப 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 டப்பன்னு அடிக்க முடியல சட்டையில, ஒரு பட்டனை கழட்டி விட்டா அந்த மாதிரி இருக்கு. அது பட்டர்ஃப்ளை டிசைன் ஆமா. இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு நல்ல கடையை கூட காணும். முடுக்கு போனேன்னா என்ன பொண்ணா காட்டுங்க. முடுக்கு போன சாப்பிட்டுருக்கீங்களாப்பா? ஏய், என்னை பார்த்தா நரிக்குறவு மாதிரியா இருக்கு. உங்க அம்மாவை பார்த்தா நரிக்குறத்தி. ஏய், உங்க அம்மாவை நான் வந்து கல்யாணம் பண்ணையில அவங்களோட தான் இருந்தது. நான் முருகன் இல்லையா, அதனால குறத்தி வம்சத்துல இருந்து ஒண்ணு எடுத்திருக்கிறேன். குறவன் குறத்தி. தப்பா வச்ச விநாயகர் போச்ச விநாயகமா இருக்கும். ஏன்பா இப்ப நீங்களே உங்க வாயால கட்டிக்கிறீங்க என்கிட்ட சொல்லி? முருகனுக்கு ஒரு பையன் இருக்காரு தெரியுமா? முருகருக்கு பையனா? அது நான் தாங்கிறியா? காமாட்சி ஏடு அந்த வழக்குமாற மகாபாரதம் புக்ல இருக்கு, என்ன பேருன்னு தெரியுமா? என்ன பேரு எனக்கே தெரியாது, மறந்து போச்சு. இப்பதான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட். படிச்சா ஆனா மறந்து போச்சு. என்னமோ வரும். முருகருக்கு இன்னொரு பேர் சண்முகம் தானே? முருகருக்கு நிறைய பேர் இருக்கு, இன்னும் ஒரு பேருன்னு இல்ல. இன்னும் ஒரு பேர் சண்முகம் தானேப்பா? அவருக்கு நிறைய பேர், அதுல ஒண்ணுதான் சண்முகம். அதுலயும் அதான் போட்டிருக்கு, ஈசன் சண்முகம் என்னமோ வெற்றியோ என்னமோ போட்டிருக்கு. ஈசன் ஈசன்ங்கிறது கடவுள், ஈசன் சன், அப்படி ரெண்டு சன் சொல்ல வேண்டியதா இருக்கு பத்தியா? ஈசன் சன் சன். ஈசன் சன் இஸ் லார்ட் கணேசன் and ஈசன் சன் another son is what is this? who you man? who are you? எனக்கு தெரிஞ்சு எபிசோட் 3 தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு அரக்கன் ஃபேஸ் மாதிரி இருக்கு. எபிசோட் என்ன பிடிச்சிருக்கு? எபிசோட் பர்சன் 3 எனக்கு இதுதான். இதுல லைட்டே நல்லா இல்ல. வாடா என்ன நைட் பவர் எவ்வளவு இருக்கு தெரியுமா? அதுலயும் சித்தப்பா டபுள் வண்டி வச்சுமே பவர் இல்ல, அவன் வண்டியில சிங்கிள் லைட் டாப்பா இருக்குது. அதுலயும் டபுள் லைட் தான், ஒரே லைட் தனியா பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஹெட் லைட் ஒன்னு, ஃபாக் லைட் ஒன்னு. என்னடா சித்தப்பா ஆளவே காணா? பெட்ரோல் அடிச்சு பறந்துட்டாங்க, அங்க போயிட்டு இருக்காங்க. அவனா அது? அவனே தாயா? பின்னால இருக்கு அந்த மஞ்ச மூட்டை. அந்த எக்ஸ் ஷேப்னு தெரியுது பாருங்க, கார்னட்டுக்கு நடுவுல முதுகு வலிக்குது போய் பாருங்க. ஜிம்முக்கு போறவங்க எப்படி டிக்கி ஒரு சைடு இருக்கும், முதுகு ஒரு சைடு இருக்கும், அந்த மாதிரி. ஏண்டா பெட்ரோல் அடிக்கலையா? ஹெச்பி பெட்ரோல் பங்கு எங்க இருக்குன்னு கேட்டாங்க. நான் நின்னுகிட்டே வர முடியலமா, உங்களுக்கு நடுவுல உட்காந்துட்டு. இருடா, அப்ப நீ பின்னாடி வாடா. நான் பின்னாடி வந்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆளா வர பின்னாடி நல்லா சுகமா இருக்கும். பின்னாடி வா, சாயலுக்கும் நல்ல இடம் இருக்கும். அந்த கம்மியில உட்காந்துனா உட்கார ரெண்டு கை பின்ன இறங்கவெல்லாம் இல்ல, எனக்கு கரெக்டா டைட்டா இருக்கு. உங்களுக்கு சரி இந்த கடை தான் சொல்லு. கம்பி பின்னால இறங்கிடுச்சுன்னா
இடத்துல அது இல்லப்பா, நார்மலா தான் இருக்கு. இறங்கவெல்லாம் இல்ல. அதே பிளேஸ்ல தான் இருக்கு. இல்லைன்னா மேல தூக்கணும்னா வரும்ல ஹைட்டா, அதே பிளேஸ்ல தான் இருக்கு. ஸ்லோவா போறேன். கோயந்தாபுரம் போனோன்னு, கோபாலபுரம் போனோன்னு வையேன், அங்க ஒரு கடை இருக்கு. கிரில்லு, தந்தூரி எல்லாமே இருக்கு. இது நம்ம சாப்பிடுவோம் அல்பா. இவங்க என்ன இப்போ போன் பின்னாடி மைக் வச்சிருக்காங்க. ஒண்ணு ஹெட்செட் போட முடியாது. ஹெட்செட் யூஸ் பண்ணுவாங்க. அதே யூஸ் பண்ணுவாங்க. பின்னாடி மைக் முதுகுல மாட்டிட்டேன்னா ரெண்டாவது டைம் சொல்றேன். ஏய், இந்த மிரட்டாத. காலையில வாங்கினால ஆமா, மறந்து பயந்துருவோம். எல்லாம் வாங்கின மறந்துட்டியா? என்னமோ சொன்னீங்க காலையில உண்மையில அடிக்க மாட்டேன்னு இருக்கேன்ட்டு. அதான் இப்படி வாய் பேசாம தான் அடிக்க மாட்டேன். எல்லாம் அடிச்சு பிரிச்சு மேய்ச்சு. அந்த சாப்பாடு கடை தான் சொன்னேன், போயிருச்சு. எந்த சாப்பாடு? சாப்பிடுவோம்ல. அம்மா சாப்பிடுவோமா? எங்கடா சாப்பிட்டோம்? எப்பவும் போயிட்டு வரல ஒரு கடை சாப்பிடுவோம்லப்பா. நைட் வந்து சண்டே ஆகும்ல, இடத்துக்கு வந்தோம். ஒவ்வொரு டைமும் நைட்டு வரையில சண்டே ஆகும்லப்பா ஒரு கடையில. நம்ம எங்கேயா டூர் போயிட்டு வரப்பெல்லாம் சண்டையா தான்டா இருக்கு. கார்ல லாஸ்ட் 2 டைம் வரையில. ஓ அதுவா? நகமத்தை தாண்டியாச்சு அது. ஒரு விட ஆலியா போய் சாப்பிட்டு எப்பவும் மீன் 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 உண்டு. மீன் நல்லாவா இருக்கும். வாடா, சிக்கன் தானே டெய்லி சாப்பிடுறோம். எப்ப பார்த்தாலும் சிக்கன். அப்ப மட்டன் சாப்பிடுங்க. யாரும் வேண்டாம். அப்பா மட்டன் சாப்பிட்டா உங்க அப்பா நெஞ்ச புடிச்சிட்டு உட்கார மாட்டான், போயிருவோம். எதுல போயில? அதுல தர ஏறி இறங்கல. டிக்கிக்கு ஒரு மசாஜா இருக்கும், தூக்கி தூக்கி போடும்ல. அதனால கொஞ்ச நேரம் அந்த ஃப்ரிக்ஷன் இல்லாம இருக்கிறதுனால நம்மளுக்கு டிக்கில ஒரு கேப் கிடைக்கும். அந்த கேப்னால நம்மளுக்கு மசாஜ் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால டிக்கி என்ன பேசுறான் பாஸ். அதனால டிக்கி கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். ஒல்லை போங்கடி கொம்பை தேடுது. அவ்வளவுதான்ப்பா. ஆ பொள்ளாச்சி ஹைவே சப்டிவிஷன். ஓகே பிரான்ச் 20 நிமிஷம் ஆயிடுச்சு.